அடுத்த 100 நாட்களில் தீவிர களப்பணியாற்றி மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று பாஜகவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி கட்டளையிட்டுள்ளார். தேசிய குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காலகட்டம் என்றார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளில் பாஜக முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கட்சியின் தேசிய குழு கூட்டம் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் உட்பட நாடு முழுவதும் இருந்து 11,000த்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிர்வாகிகளுடன் தரையில் அமர்ந்து கூட்டத்தில் பங்கேற்றார். இதனிடையே கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியா கூட்டணியில் இருப்பவர்களுக்கு தங்கள் வாரிசுகளை அதிகாரத்தில் உட்கார வைப்பது மட்டுமே இலக்கு என விமர்சித்தார். अब मुझे एक बात बताइए कार्यकर्ता भाइयों बहनों, जिनका लक्ष्य ही अपने बेटे बेटी भतीजों का कल्याण हो, वो गरीब का कल्याण कर सकता है क्या? कभी नहीं कर सकता. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, அடுத்த 100 நாட்களுக்கு புதிய நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டுமென பாஜகவினரை கேட்டுக்கொண்டார். தேர்தல் பரப்புரையின் போது சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைவதுடன் அவர்களது நம்பிக்கையை பெற வேண்டுமென அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே பாஜகவின் கனவு என குறிப்பிட்ட மோடி, அடுத்த 5 ஆண்டுகளில் அதற்கான பெரும் பாய்ச்சலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். आज विपक्ष के नेता भी एनडीए सरकार 400 पार के नारे लगा रहे हैं और एनडीए को 400 पार कराने के लिए भाजपा को 370 का माइलस्टोन पार करना ही होगा. தாம் 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் அமர ஆசைப்படவில்லை என்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே மீண்டும் பிரதமராக விரும்புவதாகவும் மோடி கூறினார். மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என உலக நாடுகள் நம்பத் தொடங்கிவிட்டதாக கூறிய அவர், தேர்தல் காலத்திற்கு பிறகு நடைபெறவுள்ள நிகழ்வுகளுக்கு கூட தனக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மிஷன் मोड पर भारत को 2047 तक देश जब आजादी के 100 साल मनाएगा, हम भारत को विकसित देश बनाने के लिए काम कर रहे हैं. மீண்டும் காங்கிரஸை விமர்சிக்க மோடி தவறவில்லை. காங்கிரஸால் கருத்தியல் ரீதியாக பாஜகவை எதிர்கொள்ள திராணி இல்லை என்ற அவர், மோடி என்ற ஒற்றை நபரை விமர்சிப்பதே அவர்களது நோக்கம் என்றார்.